திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1050, அதிகாரம் நல்குரவு. கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு மின்கம்பத்தில் ஒரு சிறு துண்டு காகிதம் எழுதி தொங்கிவிடப்பட்டிருந்தது. அதை பார்த்த ஒருவர் அதில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வத்தில் அந்த காகிதத்தை எடுத்து படித்தார். அதில் என்னுடைய 50 ரூபாய் தொலைந்து விட்டது, உண்ண உடுத்த எதுவும் இல்லாமல் கண் பார்வை இழந்த நிலையில் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வருவதாக விலாசத்துடன் எழுதியிருந்தது. இதை பார்த்த அந்த நபர் அந்த முகவரிக்கு சென்று பார்த்தபோது அங்கே ஒரு சிறிய கீற்று கொட்டகை, அது ஒரு நாள் மழைக்கு கூட தாங்காது. அதன் வெளியே கண்கள் குழி விழுந்து எலும்பும் தோலுமாக வயதான ஒரு பாட்டி. இவருடைய காலடி சத்தம் கேட்டதும், யாருப்பா நீ என்று அந்த முதியவர் கேட்டார். அம்மா, நான் இந்த வழியாக வந்தேன், எனக்கு 50 ரூபாய் கீழே விழுந்து கிடைத்தது, அது உங்களிடம் தரலாம் என்று வந்தேன் என்று கூறினார். இதை கேட்டதும் அந்த பாட்டி அழ ஆரம்பித்து விட்டார். தம்பி, 2 நாட்களாக கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேல் 50 ரூபாய் கீழே விழுந்ததென்றும் அதை என்னிடம் கொடுத்து விட்டு செல்வதாகவும் இங்கே வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அந்த கடிதத்தை நான் எழுதவில்லை, எனக்கு எழுத படிக்கவே தெரியாது என்று கூறினார். இருந்தாலும் பரவாயில்லை அம்மா, நீங்கள் இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அவரும் அந்த பணத்தை கொடுத்து விட்டு சென்றார். அவர் கிளம்பும்போது அந்த பாட்டி, தம்பி, நீ மின்கம்பத்தில் இருக்கும் அந்த கடிதத்தை மறக்காமல் கிழித்து போட்டுவிடு என்று கூறினார். அந்த பாட்டி சொன்னதும் அவருடைய மனதிலே, அந்த கடிதத்தை யார் எழுதியிருப்பார்? அந்த கடிதத்தை கிழித்து விடும்படி அந்த பாட்டி ஒவ்வொருவரிடம் தானே சொல்லியிருப்பார். இருந்தாலும் யாருமே அந்த கடிதத்தை கிழிக்கவில்லையே. அனாதையாக வாழும் ஒரு உயிருக்கு இந்த கடிதம்தானே ஒரு உயிர் கொடுத்துள்ளது என்று நினைத்து கொண்டே இவரும் அந்த வழியாக கிளம்பினார். வாழ்வதற்கு பொருள் இல்லாத வறியவர் முற்றும் துறக்கக்கூடியவராக இருந்தும் அவர் துறவுக்கு செல்லாமல் இருப்பதற்கு காரணம் உப்புக்கும் கஞ்சிக்கும் யமனாக இருப்பதேதான் என்பதை துப்புரவு இல்லார் துவரத் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வறுமையில் வாழ்வது சிறுமை, தருமமே வாழ்வின் பெருமை. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.